Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா Huawei உடைய P30 Pro ஸ்மார்ட்போன் பத்தின லீக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ Huawei P30 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு சில நாட்கள் முன்னாடி சில சோஷியல் மீடியாஸில் இருக்கட்டும் இல்லைனா சில வெப் பேஜஸில் வந்துட்டு டீஸ் ஆகப்பட்டது. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற அந்த ஸ்பெஷலான ஃபீச்சரை வந்துட்டு அது பின்னாடி இருக்கிற அந்த குவாட் கேமராஸில் தான். ஸோ அந்த குவாட் கேமராஸில் வந்துட்டு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸுன்றது வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் அதில் இருக்குன்னா 10x லாஸ்லெஸ் ஜூம் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10x ஜூம் நம்ம பண்ணும் போதும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு கிளியரான இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு அது டெலிவர் பண்ணும். ஸோ இதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ப்ளஸ் ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கைஸ் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவது வந்துட்டு நம்ம டிஸ்பிளேவை பற்றி பேசுவோம். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கிடைக்க போகிறதா லீக்ஸ் மூலிமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டிஸ்பிளேல வந்துட்டு நம்மளுக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்க்குற மாதிரி ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கர்வ் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க சைட்ஸில். ஸோ அதாவது நம்ம சாம்சங் கேலக்ஸி S7, S8, S9 இப்போ ரீசெண்டாக வந்து S10 மாதிரியே இதுலேயும் வந்துட்டு ஸ்லைட்டாக கர்வ்டான டிஸ்பிளேஸை வந்துட்டு இவங்க டெலிவர் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு நிஜமாகவே ஒரு நல்ல அப்கிரேடுன்னு தான் நான் சொல்லுவேன் Huawei பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா ப்ரொசஸர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர் வந்துட்டு Huawei உடைய ப்ரீமியம் கிரின் 980 சிப்செட் தான் இவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 7 nanometer பேஸ்டு ஆர்கிடெக்சர் ப்ரொசஸர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு இந்த ப்ரொசஸர் ரொம்பவே ஒரு பொருத்தமான ப்ரொசஸர் தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரொம்பவே ஹை பவர்ட் ப்ரொசஸர். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 845 கூட கம்பீட் பண்ணுற ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஒரு ஏற்ற ப்ராசஸர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான ஒரு கம்ப்ளைண்ட்டும் நம்மளால் சொல்ல முடியாது கைஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமராஸ். ஸோ கேமராஸ் இப்போ நம்ம பேசினோம்னா பின்னாடி வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாட் கேமரா செட்டப் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மெகாபிக்சல் ப்ரைமரி சென்சர் கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ் ஒரு 20 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ் ஒரு 8 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும் ப்ளஸ் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு இதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எத்தனை மெகாபிக்சல்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஆனால் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு அதாவது லாஸ்லெஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் தான் நம்மளால் 10x வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ணி கிளியரான இமேஜஸ் வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர், யூனிக்கான ஃபீச்சர் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமரா வந்துட்டு லீக் ஆகலை எத்தனை மெகாபிக்சலில் வரும்ன்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 இல்லைனா 25 இல்லைனா 32 மெகாபிக்சல் எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த 3 கேமராஸ்லேருந்து ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ சிங்கிள் கேமரா தான் கைஸ் வரப்போதே. நான் வாட்டர் ட்ராப் நாட்ச் நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுனால சிங்கிள் கேமரா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா பேட்ரிஸ். ஸோ பேட்ரிஸ் நான் ஏற்கனவே எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு லீக்ஸ் பிரகாரம் இவங்க 4200 mAh பேட்டரி வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ அது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 4200 mAh பேட்டரின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல பேட்டரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு லீக்ஸ் பிரகாரம் 2 வேரியன்ட்ஸில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க P30 Pro. ஸோ எந்தெந்த வேரியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 128GB ப்ளஸ் 6 இல்லைனா ஒரு 8GB காம்பினேஷனில் வந்துட்டு இவங்க விடுவாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு 6+64 இருக்கலாம், இல்லைனா ஒரு 4+64 வேரியண்ட்டாக இருக்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி 6+128 விட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு 4+64 விடுவாங்க. அப்படி இல்லைன்னா 8+120 விட்டால் 6+64 வேரியண்ட் வந்துட்டு இவங்க விடுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன மாதிரி அந்த 128 GB ஸ்டோரேஜ்க்கான ப்ரைஸிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1028 யூரோஸ் வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா இந்த லீக்ஸ் சொல்லுது. ஸோ 1028 யூரோஸ் வந்துட்டு நம்ம இந்தியா ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா அப்ராக்ஸ் ஒரு 80,000 ருபீஸ்க்கு வந்துட்டு இது ப்ரைஸ் ஆகுது. ஸோ 80,000 ருபீஸ்ன்னு வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு பீக் லெவல் ப்ரைஸிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த வேரியண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க ஆல்மோஸ்ட் 750 யூரோஸ் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அத்தை நம்ம இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் 55 to 56,000க்குள்ளே இது வந்துட்டு ப்ரைஸ் ஆகுது. ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணால் இந்த ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகுது. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸை குறைச்சி இவங்க எடுத்துகிட்டு வந்தால் ரொம்பவே ஒரு டஃப்பான காம்படிட்டராக இருக்கும் S10 பொறுத்த வரைக்கும் காம்படிஷனுக்கு. ஏன்னா இப்போ S10 அந்த கர்வ் ஃபீச்சர் வந்துட்டு இதுலேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் S10ல் வந்துட்டு ட்ரிபிள் ரேர் கேமரா, ஆனால் இதில் வந்துட்டு குவாட் கேமராஸ் இருக்குது வித் அந்த 10x lossless டெக்னாலஜியோட. ஸோ அது வந்துட்டு இதை பீட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரொசஸர் கூட ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ரொசஸர் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வரதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆனால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இவங்க எடுத்துகிட்டு வராங்களான்னு இன்னும் தெரில கைஸ் கிளியராக. ஸோ அதை நான் சொல்லுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அது கிளியராக தெரியல, அதனால தான் நான் சொல்லலை. ஸோ இதான் கைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லீக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ப்ரைஸிங்க்கு வந்துட்டு இந்தியாவில் லான்ச் ஆனால் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களான்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் வீடியோஸோ இல்லை வேறு ஏதாவது மூவி ரியாக்ஷன் நான் பண்ணணுன்னாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். Until then, signing off from Sandeep.